சிந்து பைரவி நியூப்ரமோ சிவாவும் சிந்துவும் 2 பேரும் சந்தோஷமா இல்ல. அவங்க எங்கேயாச்சும் வந்து டூர் மாதிரி வெளியே அனுப்பிச்சிக்கலாம். பைரவி ஆறுமுகம் 4 பேருன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆங்க்கா நீங்க எடுத்ததும் நல்ல முடிவாக தான் இருக்குன்ற மாதிரி சிவாவுடைய அப்பா சொல்றாங்க. சரி அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு சிவா ஆறுமுகம் பைரவியும் சிந்துவையும் நீங்க வெளியே டூர் கூட்டிட்டு போங்க. ஒரு 2-3 நாள் வந்து நீங்க டூருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சிவா இருந்துட்டு இல்ல பெரியம்மா என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா உனக்கு பெரிய வேலை, சொல்றத செய்யுன்றாங்க. பெரியம்மா சொன்னா செய்ய மாட்டியா? ஏன்னா கல்யாணம் வந்தப்ப வந்து அவங்க இங்கே தான் வச்சுட்டு இருக்கீங்க, அவங்க நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யுங்கடா அப்படின்றாங்க. என்ன ஆறுமுகம் நான் சொல்றது உனக்கு புரியுதான்றாங்க. பைரவி உனக்கும் விருப்பம் இருக்காமான்றாங்க. இல்ல அது வந்து இல்லம்மா ஆறுமுகம் கூட்டிட்டு போயிட்டு வருவான், நீ கூட்டிட்டு போயிட்டு ரிலாக்ஸா ஹாப்பியா இருந்துட்டு வாங்க. ஆறுமுகம் போறியா? சரி ஓகேமான்றாங்க. பைரவி மறைச்சிட்டு இருக்காங்க. ஆமா இவன் வந்துருவான்ல அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறாங்க. சிவா இந்த பெரியம்மாக்காக இந்த விஷயம் செய்ய மாட்டிய சிவான்றாங்க. சரிங்க பெரியம்மா உங்களுக்காக செய்யறேன் அப்படின்றாங்க. மக இதனால பயங்கர கோவத்துல இருக்காங்க. சிவா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன் பெரியம்மாக்கு இப்படி கட்டுப்பட்டு இருக்கேன்னு மனசுல நினைக்கிறாங்க. சிந்துக்கு பயங்கர ஹாப்பி, நம்ம வெளியே போக போறோம், டாக்டர் கூட சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ட்டு சிந்து பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.